இப்போ இவருக்குமே வந்து தமிழ்நாட்டில் நம்மளால் காலம் தள்ள முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். முருகன் வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து ராஜ்யசபா எம்பிஐ மினிஸ்டர் ஆனார் இல்லையா, அந்த மாதிரி நானும் ஆகிறேன் அப்படின்னு தான் இவருடைய ட்ராவல். ஆனால் முருகன் மத்திய பிரதேசத்தில் ஆவதுன்றது வேற கதை. முருகன் வேணும்னு நினைக்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும். ஆனால் அந்த அதே பேட்டர்னில் நான் போனோம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அதே பேட்டர்னில் நான் மத்திய மந்திரி ஆயிடுறேன் அப்படின்றாரு. அப்போ நான் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு கூட நான் போயிடுறேன், நான் மத்திய மந்திரியாக உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து கருத்து சொல்கிறேன், அது வந்து பைண்ட் ஆகும், தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு எஃபெக்ட் ஆகும், தமிழ்நாட்டுக்கும் எஃபெக்டும் பண்ணலாம், அதே நேரத்தில் மத்திய மந்திரி ஆயிடலாம் அப்படின்றது இவருடைய பிளான். அதை முடியாதுன்னு சொல்கிறாங்க பிஜேபி. அப்போது இவர் அங்கே வார்த்தையை விடுறார், இப்படி போச்சுன்னா நான் வந்து தனி கட்சியை ஆரம்பிச்சிட வேண்டியதான். யார்கிட்ட பேசுறாரு? சாதாரணமாக அவருக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்ட பேசுகிறார். இது வந்து பாஜக மேலிடத்துக்கு போகுது. அரவிந்த் மேனன் தயார் பண்ண ரிப்போர்ட்லேயும் இவருடைய ஃபைனல் ஏம் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அது பாஜகவுக்கு போட்டியாக கொங்கு ஜாதியை பேஸ் பண்ணி இவர் வரப்போகிறாரு. ஏற்கனவே கொங்கு நாடுன்னு பிரிக்கணும்லாம் சொல்லியிருந்தாரு. ஆமாம், அதனால தான் இவர் வந்து செந்தில் பாலாஜி அடிக்கிறாரு, எடப்பாடியும் அடிக்கிறாரு. கவுண்டர்களில் யார் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு அரவிந்த் மேனனோட ரிப்போர்ட்டும் போகுது. அப்போது சார் நீங்கள் தனி கட்சிக்கா போகிறீங்க, அதனால தான் அதிமுகவை கூட்டணியிலேருந்து தூக்குனீங்களா, உங்களுடைய அந்த கவுண்டரில் யார் பெருசுன்றது தான் உங்களுக்கு போட்டியா, இதுதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பர்மிஷன் கொடுத்து நிர்மலா சீதாராமன் இறங்கினது தான் இந்த செந்தில் வீட்டில் ரெய்டு. அவரோட நட்பு ஓட்டங்களில் வந்து ரெய்டு. இந்த செந்தில் வந்து பெரிய சீட்டு கம்பெனி நடத்துகிறார், கோடிக்கணக்கான ரூபா பணம் வந்து ரோல் ஆகிட்டுருக்கு, பல 100 கோடி ரூபா சீட்டு வந்து ரோல் ஆகிட்டுருக்கு. இவரோட பேக்ரவுண்டு விசாரித்தா ஒன்றுமே இல்லை, 0.